இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் 9th சம் சப்டிஷன் 1 போட்டிருக்கோம் இன்டெக்ரல் x ஸ்கொயர் டிவைட் பை x பவர் 4 பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம் நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல x ஸ்கொயர் இந்த டோட்டல் டைம் எடுத்துக்கிறேன் ரிசல்ட் பண்ணிட்டே வாங்க x ஸ்கொயர் ஹோல் திங் டிவைட் பை x பவர் 4 x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கங்க பிளஸ் ஒரு x ஸ்கொயர் ஒரு மைனஸ் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறேன் இதை பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்காண்டி என்ன பண்றேன் நான் வந்து இந்த x ஸ்கொயர் வந்து நீங்க வந்து u-ன்னு எடுத்துக்கங்க அல்லது y-ன்னு எடுத்துக்கங்க. ஸோ லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன பண்ணுங்க இந்த ஒய்ன்னு எடுத்துங்க உங்க இஷ்டம் எந்த டைம்லாம் எடுத்துக்கலாம் நீங்க யூ எடுத்தா தப்பு இல்லை ஒய் எடுத்தா தப்பு இல்லை உங்க இஷ்டம் தான் சரிங்களாமா. நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அங்கெல்லாம் ஒய் போடுங்க ஒய் டிவைட் பை இது வந்து ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஒய் மைனஸ் ஒரு 2 சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம் இந்த டினாமினேட்டர் வந்து நான் ரெண்டு டைமா பிரிக்க போறேன். ஸோ நான் டி மெத்தட்ல என்ன பண்ண போறேன் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறேன். ஸோ மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு -2 வரணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 1 வரணும் சரிங்களா. அப்போ 1 2 is 2 போடுங்க. ஸோ அப்போ இங்க +1 வரணும்பா. ஸோ அதனால இங்க என்ன பண்ணுங்க மைனஸ் இங்க பிளஸ் போடுங்க. ஓகேமா. அப்ப இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஹோல் திங் டிவைட் பை எப்படி எழுதலாம்னு பாருங்க ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஒய் போடுங்க. அப்ப இந்த டைம் நமக்கு எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒய் டிவைடட் பை ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் பிளஸ் 2 மாறும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் இதை வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்க போறேன். அப்போ இதை டோட்டல் எத்தனை டைமா பிரியும் போது 2 டைமா பிரியும். அப்போ ஹோல் திங் டிவைட் பை ஒய் மைனஸ் 1 பிளஸ் ஹோல் திங் டிவைட் பை y plus 2 சரிங்களாப்பா. அப்ப இங்க y ஓட பவர் 1 இருக்கிறதுனால இங்க ஒரே ஒரு டைம் a வரும். இங்க y ஓட பவர் 1 இருக்கிறதுனால இங்க ஒரே ஒரு டைம் நமக்கு b வரும் சரிங்களா. அப்ப இந்த டைம் நான் ஃபர்தரா எழுதிட்டு போறேன் பாருங்க. சோ இதுக்கு நான் மட்டும் LCM எடுக்க போறேன். அப்ப y divided by y minus 1 into y plus 2 equal to a into ஒரு y plus 2 plus b into ஒரு y minus 1 whole thing divide by y minus 1 into ஒரு y plus 2 சரிங்களா. அப்ப இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ இந்த டினாமினேட்டர் கெட் கேன்சல். சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் y equal to a into ஒரு y plus 2 plus b into ஒரு y minus 1 வரும். This is the equation number 1. இத ஈக்குவேஷன் நம்பர் நான் a ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசி நம்பருக்கு நான் வந்து y க்கு பதிலா x ஸ்கொயர் மாத்த வச்சிங்களா. சோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறேன் AB கண்டுபிடிக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன் y க்கு பதிலா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் -2 அப்ளை பண்ண போறேன் சரிங்களா. அப்ப y க்கு பதிலா நீங்க -2 அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி ரிசல்ட் வரும் பாருங்க. சோ இப்போ எங்கலாம் நீங்க y இருக்கு அங்க -2 போடுங்க. சோ -2 ஈக்குவல் டு சோ a into -2 plus 2 ஆன்சர் நமக்கு 0 ஆ போயிடும். சோ இங்க நீங்க -2 போடுங்க ஆன்சர் நமக்கு என்ன வரும் plus b into ஒரு -3 வரும். சோ -2 ஐ -1 கூட்டினா -3. சோ நமக்கு மைனஸ் கெட் கேன்சல். தஃபோ நமக்கு தேவையான b யோட ஆன்சர் எப்படி எழுதலாம் 2 divide by 3 ன்னு எழுத முடியும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் அகைன் y க்கு பதிலா நான் +1 சூஸ் பண்ண போறேன். அப்ப நீங்க +1 சூஸ் பண்ணீங்கன்னா 1 ஈக்குவல் டு இங்க +1 போடுங்க 1 + 2 ஆன்சர் என்ன வரும் 3 வரும். சோ a into ஒரு 3. சோ இங்க +1 போட்டீங்கன்னா டோட்டல் டைம் நமக்கு 0 ஆ மாறும். நமக்கு a உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 1/3 நம்ம எழுத முடியும். நமக்கு a தெரியும் b தெரியும். இந்த ரெண்டையும் தீக்கு என்ன பண்ண போறீங்க ஈக்குவேஷன் நம்பர் நான் a ல தீக்கு என்ன பண்ண போறேன் அப்ளை பண்ண போறேன். சோ ஈக்குவேஷன் நம்பர் a என்ன நான் சூஸ் பண்ணிக்கிறேன். this is the equation number a. ஓகேமா நான் ஈக்குவேஷன் நம்பர் a என்ன பண்ணியா சூஸ் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் a ல என்ன பண்றேன் நான் வந்து a b ஐ மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ கேர்ஃபுல்லா கவனிச்சு வாங்கமா நான் a b நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் a நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் முன்னால போட்டுக்கிறேன் from the equation number a from the equation number a ல இருந்து நான் அப்ளை பண்றேன் சரிங்களா. அப்போ இந்த a உடைய ஆன்சர் நீங்க என்ன பண்ணலாம் 1/3 ன்னு போடலாம் and b உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 2/3 அப்ப எழுதிக்கங்க. இங்க ஒரு 1/3 வரும் இங்க நமக்கு ஒரு 2/3 வரும் சரிங்களா. இப்போ நான் இந்த x ஸ்கொயருக்கு மாத்திரா இருந்தா இப்போ ரீப்ளேஸ் பண்ண எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் y equal to x ஸ்கொயர் மாத்துங்க. அப்ப இந்த டைம் நமக்கு எப்படி மாறும் பாத்தீங்கன்னா ஒரு 1/3 divided by x ஸ்கொயர் ஒரு -1 plus ஒரு 2/3 divide by x ஸ்கொயர் plus ஒரு 2. ஓகேமா இதான் இதனுடைய என்னது பார்ஷியல் ஃபிராக்ஷன். அப்ப x ஸ்கொயர் divide by x பவர் 4. ஓகேமா இது x பவர் 4 plus ஒரு x ஸ்கொயர் -2 உடைய ஆன்சர் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா ரிப்ளை பண்ணுங்கம்மா இது வரைக்கும் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணது புரிஞ்சுதாமா. ஓகேப்பா. சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணணும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதான் क्वेश्चन இதை இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்றேன் இதை இன்டகிரேட் பண்ண கவனிச்சு வாங்க. சோ இப்போ இன்டகிரல் அப்ளை பண்றேன். சோ இன்டகிரல் x ஸ்கொயர்
டிவைட் பை எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் நான் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ண அந்த 1/3 நீங்க வெளியே எடுத்துருங்க இன்டெகிரல் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டு டிஎக்ஸ் பிளஸ் ஒரு 2/3 நீங்க வெளியே எடுத்துருங்க இன்டெகிரல் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த 2 எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா பிளஸ் ரூட் டு த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஓகே இன்டு டிஎக்ஸ் சரிங்களா அப்போ இதனுடைய ஃபார்முலா சொல்லுங்கம்மா ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது 1 ஸ்கொயர் வச்சுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க அரவிந்த் என்ன ஃபார்முலா போடலாமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா நம்பர் 1 ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல எப்படி எதனா ஈக்குவல் டு ஒரு 1/3 இன்ட்டு ஃபார்முலா நமக்கு என்ன வரும் 1/2a log modulus of x minus a divided by x plus a plus c அப்ப இந்த இடத்துல x இருக்க வேண்டிய இடத்துல x இருக்காங்க a இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு 1 இருக்காங்க சரிங்களா அப்ப 1/2 into a ஓட ஆன்சர் 1 ஓகேமா log modulus of x minus a 1 divided by x plus a x plus 1 okay தானமா plus 2/3 so what is the formula for x square plus or a square reply பண்ணுங்க அரவிந்த் what is the x square plus a square good so what is the formula 1/a tan inverse x by a சரிங்களாமா அப்ப ஆன்சர் 1/a or √2 tan inverse x by a x ஓட ஆன்சர் x a ஓட ஆன்சர் இருக்குது √2 plus ஒரு c so further simplification 1 times இது நமக்கு √2 times வரும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/6 into log modulus of x minus 1 divided by ஒரு x plus 1 plus √2 divided by ஒரு 3 ஒரு tan inverse x divided by √2 plus c இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் புரிஞ்சுதாமா ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த் இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த் புரிஞ்சுதா அப்ப இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா ராஜா ஓகேமா நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ல எல்லாமே தெரியுதாமா எதுவும் டவுட் இருந்துச்சாமா நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ல நேத்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்த அன்னைக்கு காலையில தான் அனுப்பியிருந்தேன் ஆக்சுவலா அந்த சம்ல எதுவும் டவுட் இருந்துச்சாமா எல்லா சம் பண்ணி அனுப்பிட்டீங்களாமா அரவிந்த் கேக்குதாப்பா நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையும் முடிச்சிங்களாமா நான் இன்னும் செக் பண்ணல முந்தானத்துல நான் திருத்திட்டேன் நான் இன்னும் வந்து உங்களுக்கு அனுப்பாம இருந்துச்சு நான் இப்ப அனுப்பிடுறேன் இன்ஷா அல்லாஹ் 9th sum alone doubts ஓகேமா 9th sum நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களாமா 9th sum மட்டும் ஒரே ஒரு சம் மட்டும் டவுட் இருக்குதாமா என்னப்பா அது ரொம்ப ஈஸியான சம் தானே ராஜா நான் சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்க ட்ரை பண்ணுங்க நான் அது ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுத்துறேன் மற்றபடி ஒண்ணுமே இல்லை சரியாமா மற்றபடி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இன் கேஸ் ஆஃப் நான் ஒரு தர க்ளூவையும் தாண்டி நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க இன் கேஸ் ஆஃப் அந்த இடத்து என்ன மாதிரி இடத்துல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்றேன் in tan inverse 1/a tan inverse வருமா நீங்க கேக்குறீங்களா அந்த சம்ல 1/a tan inverse 1 second மா வருமா 1/√3 tan inverse 2x plus 1 divided by 3 அப்படின்னு ஒரு டேம் வரத்தான் செய்யும் அதுல ஓகே 9th சம்ல ஒரு டேம் வந்து நம்ம எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா √3 அப்படின்னு ஒரு டேம் வரும் tan inverse 2x plus 1 divided by √3 ஒரு டேம் வருமா எக்ஸாம்பிள் சம் 9 ஆமா எக்ஸாம்பிள் சம் 9 ஆமா நீங்க டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க ஒன்ஸ் அகைன் இந்த சம் ஆமா ராஜா இதான் 9th எக்ஸாம்பிள் 9ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்ன டவுட்மா எக்ஸாம்பிள் 9ல ஃபர்ஸ்ட் சப்டிஷன் தான கேட் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் தான் முடிச்சிருக்கோம் அடுத்து செகண்ட் சப் பண்ண போறோம் சொல்லுங்க மராஜா டவுட் என்னமா சொல்லுங்க எக்ஸாம்பிள் 9 போட்டிருக்கீங்க அதுல நம்ம சப்டிவிஷன் 1 தான் முடிச்சிருக்கோம் பாருங்க இதான் எக்ஸாம்பிள் 9 இதுல சப்டிவிஷன் 1 தான் முடிச்சிருக்கோம் 1/a நீங்க மிஸ்ன்னு நினைக்கிறீங்களா பாருங்க கரெக்டா போட்டுருக்கணும் பாருங்க 2/3 போட்டுருக்கணும் இங்க பாருங்க ஃபார்முலா அப்படி கரெக்டா போட்டுருக்கோம் பாருங்க 2/3 அடுத்து 1/a 1/√2 tan inverse x by a ஓகே தானம்மா பாருங்கம்மா இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கம்மா இதுல நான் போட்டிருக்கேன் பாருங்க 1/a tan inverse x by a கரெக்டா பாத்துக்கப்பா this is called as 1/a மா
இது tan inverse x by a. ஓகே இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ராஜா? புரிஞ்சுதாமா ராஜா? ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா ராஜா? நெக்ஸ்ட் சம் போலாமாப்பா? என்ன டவுட் இருந்தா கேளுங்கப்பா, நோ ப்ராப்ளம். என்ன டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எனி டவுட் மா ராஜா? ஓகேம்மா ஓகே ஃபைன். இப்போ அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிஷன் போக போறோம். ஸோ நைன்த்லேயே வந்து என்ன பண்றோம், செகண்ட் சப்டிஷன் எடுத்துலாம் பார்த்துட்டே வாங்கம்மா. செகண்ட் சப்டிஷன் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் 4 whole thing divided by x square plus 3 into x square minus 5 into dx. ஓகே தானேப்பா? ஓகே தானே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஸ்பெஷல் டைப். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒய்ன்னு எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன லெட்டர்னாலும் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? யூன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்ன பண்றேன், இந்த டேம் மட்டும் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒய்ன்னு எடுக்க போறேன். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் ஒரு 4 whole thing divided by x ஸ்கொயர் பிளஸ் ஒரு 3 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 5. இதை என்ன பண்ற, ஒய்ன்னு எடுக்கிறேன். லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம், y பிளஸ் 1 இன்ட்டு ஒரு y பிளஸ் 4 ஹோல் திங் டிவைட் பை y பிளஸ் 3 இன்ட்டு y மைனஸ் 5. ஓகேவாமா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் நீங்க சொல்லுங்க பாப்போம். இது நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனா எத்தனை டேமா இதை பிரிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். டைப் 1, டைப் 2, டைப் 3 ஆர் டைப் 4 4 டைப் பார்த்துருக்கோம். இது பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்ன டைப் சொல்லுங்க பாப்போம். அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குது இல்லம்மா? இது டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த இதுல வருமா இல்ல டைப் 4ல வருமாமா? இது பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறா இருந்தா? அரவிந்த் வாய்ஸ் கேக்குதாப்பா ராஜா? என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? டைப் 1 ஓகேவா? டைப் 1 குட். டைப் 4 ஒரு மெத்தட் நடத்த ஞாபகம் இருக்குதாமா? வாட் இஸ் த டைப் 4? ஸோ எனக்கு நடத்தின டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் is greater than or equal to degree of denominator. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்ப இங்க செக் பண்ணி பாருங்க, இதுவும் y இதுவும் y. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் y பவர் 2 வரும். அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்க, இங்கேயும் y இங்கேயும் y, இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா மேக்ஸிமம் y பவர் 2 தான் வரும். அப்ப ரெண்டுமே சேம் பவர். அப்ப சேம் பவரா இருந்தா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணிட்டு தான் ஃபர்தரா நம்ம வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதா மராஜா? திஸ் புரியுதா? அப்ப என்ன பண்றேன், நான் வந்து இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்றேன். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் y ஸ்கொயர் பிளஸ் ஒரு 4y, அடுத்து 1 வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க, பிளஸ் y பிளஸ் ஒரு 4 ஹோல் திங் டிவைட் பை இங்க வந்து ஒரு y ஸ்கொயர் மைனஸ் ஒரு 5y பிளஸ் ஒரு 3y மைனஸ் ஒரு 15. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் y ஸ்கொயர் பிளஸ் ஒரு 5y பிளஸ் ஒரு 4 ஹோல் திங் டிவைட் பை y ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் ஒரு 15. ஓகே தானமா? புரிஞ்சிச்சு? அப்ப இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஓகே தானமா? அப்போ நான் சொன்ன கான்செப்ட் படி செக் பண்ணி பாருங்க. ஸோ டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து கண்டிப்பா டிவைட் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், டிவைட் பண்ண போறேன், கேர்ஃபுல்லா கவனிச்சு செய்வாங்க. ஸோ அப்ப என்ன பண்றேன், நியூமரேட்டர் டேர்ம் உள்ள போடுறேன். ஸோ y ஸ்கொயர் பிளஸ் ஒரு 5y பிளஸ் 4. ஸோ டினாமினேட்டர் வெளியே போடுங்க, y ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 15. சரிங்க அரவிந்த், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எந்த டேர்ம் வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணுமா? எந்த டேர்ம் வரைக்கும் டிவைட் பண்ணணும்? இது கண்டினியூஸா 0 ஆகுற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணுமா? இல்லமாச்சு இல்ல ஒரு கண்டிஷன் இருக்குதா? என்ன கண்டிஷன் சொல்லுங்க பாப்போம். கொஸ்டின் புரிஞ்சுதா அரவிந்த்? நான் இதை கண்டினியூஸா வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போகணுமா, இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை டிவைட் நிப்பாட்டிக்கலாம், அதுக்கு இந்த மாதிரி ரூல் இருக்குதான் கேட்கிறோமா? எனி ரூல்? வெரி குட் வெரி குட். ஸோ டிகிரியை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ நான் பண்றேன், நீங்க கவனிச்சே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வெரி குட்மா, டிகிரி லெஸ் தென் வர வரைக்கும். ஓகே வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஒய் ஸ்கொயரை
நீங்க ஒய் ஸ்கொயரால டிவைட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் 1. அப்ப இங்க 1 போட்டுருங்க. இந்த 1 வச்சு இந்த எல்லா இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் ஒரு 15 கண்டிப்பா நீங்க சைனை மாத்துவீங்க மைனஸ் ஒரு பிளஸ் நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் நமக்கு கேன்சல் ஆயிரும். இது ரிமைனிங் 7y பிளஸ் ஒரு 19 வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணணுமா இல்லை இதோ நிப்பாட்டிடணுமா சொல்லுங்க அரவிந்த். நம்ம டிவைட் பண்ணணுமா இதோ நிப்பாட்டிடணுமாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம டிவைட் பண்ணி கொண்டு போகணுமா இல்லை இதோ நிப்பாட்டிடணுமா? ஸ்டாப். வெரி குட். இதோ நிப்பாட்டிடும். ஏன்னா நமக்கு என்ன வந்துட்டு ஒய்யோட பவர் 1 இருக்குது, இங்க ஒய்யோட பவர் 2 இருக்குதுனால ஸோ இதனுடைய பவருங்கிறது இதை விட கம்மி இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதணும்? ஸோ ஞாபகப்படுத்துறேன், குவாஷன் பிளஸ் ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். ஞாபகம் இருக்குதாமா? ஸோ டிவைசர். ஸோ இந்த ஃபார்முலா எழுத போறேன். ஸோ ஈக்குவல் டு ஸோ குவாஷன் நமக்கு என்னதுக்கு 1 பிளஸ் 7y பிளஸ் ஒரு 19 ஹோல் திங் டிவைட் பை இந்த டேம் தான் நாங்கள் எழுத போறோம். இந்த டேமுக்கு பதிலாக என்ன பண்றேன், நான் இதே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களாமா? நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த டேம் இப்படி மாறி இருக்கு. அப்ப ஆன்சர் நமக்கு y பிளஸ் 3 இன்ட்டு ஒரு y மைனஸ் 5ன்னு எழுதிக்க முடியும். ஓகேவாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா ராஜா? புரிஞ்சுச்சா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? டவுட் இருந்தா கேளுங்கப்பா ராஜா. ஓகேம்மா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நான் இதை மட்டும் தனியாக எடுத்து என்ன பண்ண பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ண போறேன். ஸோ கடைசியாக என்ன பண்ணணும், எல்லா டைமும் இங்கேக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இது ஈக்குவேஷன் என்ன பண்ண நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா பாருங்க. இதனுடைய கண்டினியூட்டி தான் இங்க வரைக்கும் வந்திருக்கு. நல்லா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 இதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த ஆன்சர். இப்போ என்ன பண்றேன், இந்த டேம் பண்ண தனியாக எடுத்துக்கணும். பாருங்கம்மா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 7y பிளஸ் ஒரு 19 சரிங்களா, ஹோல் திங் டிவைட் பை y பிளஸ் 3 இன்டு ஒரு y மைனஸ் 5 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இது ரெண்டு டைமா பிரிக்க முடியும். ஸோ y பிளஸ் 3 பிளஸ் டிவைட் பை ஒரு y மைனஸ் 5. ஸோ இதை நம்ம a, இது நம்ம கண்டிப்பா b போடணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா இருக்கும். எல்சிஎம் எடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா y 7y பிளஸ் ஒரு 19 ஹோல் திங் டிவைட் பை y பிளஸ் 3 இன்ட்டு ஒரு y மைனஸ் 5 ஈக்குவல் டு a இன்ட்டு ஒரு y மைனஸ் 5. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் b இன்ட்டு ஒரு y பிளஸ் 3 ஹோல் திங் டிவைடட் பை y பிளஸ் 3 இன்ட்டு ஒரு y மைனஸ் 5 சரிங்களா. அப்ப இந்த ரெண்டுமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இது ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 7y பிளஸ் 19 ஈக்குவல் டு a இன்ட்டு y மைனஸ் 5 பிளஸ் b இன்ட்டு y பிளஸ் 3 வரும். is the equation number நம்ம 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஏபியை கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் ஒய்க்கு பதிலாக என்ன பண்றேன், நான் வந்து பிளஸ் 5 சூஸ் பண்றேமா சரிங்களாமா. ஸோ நீங்க பிளஸ் 5 சூஸ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர். ஸோ பிளஸ் 5 சூஸ் பண்ணுங்க. ஸோ இங்க 5 போட்டீங்கன்னா 35 வரும் சரிங்களாமா. 35 பிளஸ் ஒரு 19 ஆன்சர் இஸ் என்ன பண்ணலாம், நீங்க 54 54 ஈக்குவல் டு இங்க நீங்க 5 போட்டீங்கன்னா 0, இங்க 5 போட்டா நமக்கு ஆன்சர் 8 வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா b இன்டு ஒரு 8. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணா 2 டேபிள் கேன்சல் பண்ணா இங்க 4 வரும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 27 வரும். நமக்கு தேவையான b யோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 27 டிவைட் பை 4 சரிங்களாமா. இப்ப அடுத்து நீங்க பாருங்க, நான் ஒய்க்கு பதிலா இங்க பிளஸ் 3 இருக்கிறதுனால ஆப்போசிட்டா நீங்க மைனஸ் 3 எடுத்துக்கங்க. அப்ப இங்க மைனஸ் 3 எடுத்தீங்கன்னா இதை எதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து மைனஸ் 21. ஸோ 19 நீங்க கழிச்சுன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ் 3 வரும். செக் பண்ணி பாத்துக்கங்கம்மா, செக் பண்ணி பாத்துக்கங்க. சாரி, நமக்கு மைனஸ் 2 வரும், மைனஸ் 2 வரும் ஈக்குவல் டு. ஸோ இங்க நீங்க மைனஸ் 3 அப்ளை பண்ணா மைனஸ் 8 வரும். ஸோ அப்ப a இன்டு ஒரு மைனஸ் 8. இந்த டைம் கண்டிப்பா நமக்கு 0 போயிடும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் 1 டைம்ஸ் நமக்கு 4 டைம்ஸ். அப்ப ஆன்சர் a உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 1/4 வரும். ஓகேவா? புரியுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஸோ ஏபி ஸ்டெப் நமக்கு புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஏபி நமக்கு புரிஞ்சிச்சாமா? நம்ம டவுட் இருக்குதாமா? ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஏயும் பியும் தூக்கி நேரா எதுக்கு அப்ளை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்ளை பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் நம்பர் 7 எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் A சரிங்களாமா. இதனுடைய கண்டினியூட்டி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களாப்பா, கொஞ்சம் கவனிச்சு வாங்கம்மா. ஸோ நான் இதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் A. ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்றேன், நான் சூஸ் பண்ணி ஓகேங்களா. அப்போ இதனுடைய ஆன்சர் தான் இங்க என்ன போட்டிருக்கோம் நீங்க பாருங்க, இங்க இருக்குது பாருங்கம்மா.
ஸோ இதனுடைய ஆன்சர் தான் என்ன பண்ணிருக்கேன், இப்படி நான் வந்து செப்பரேட்டா பிரிச்சு எழுதியிருக்கேன். ஸோ நான் இதே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவாமா, சாரி. ஓகேவாப்பா. ஸோ அப்போ இந்த ஆன்சர் என்ன பண்றேன் இங்க எழுதிக்கிறேன், சரிங்களாமா. ஸோ is equal to this term. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய partial fraction ரெண்டா பிரிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதனுடைய partial fraction இங்க இருக்குது பாருங்க, a divide by y plus 3 இங்க எழுதிக்கிறோமா. ஸோ equal to 1 plus a divide by ஒரு y plus 3 plus b divide by ஒரு y minus 5, சரிங்களாமா. இந்த டேர்ம் என்ன பண்ணீங்க, இப்படி ரெண்டா நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே தானேப்பா, ஓகே தானே ராஜா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணுங்க. ஈக்குவல் டு 1 பிளஸ் a ஓட ஆன்சர் ஒரு 1/4 டிவைட் பை ஒரு y plus 3 பிளஸ் b ஓட ஆன்சர் 27/4 டிவைட் பை ஒரு y minus 5. ஓகே தானேப்பா, புரிஞ்சுச்சாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சுச்சாமா ராஜா? புரிஞ்சுச்சா ராஜா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா. இப்போ அடுத்து என்ன பண்ண, ரீப்ளேஸ் பண்ணா क्वेश्चन நமக்கு x ஸ்கொயர் தான இருக்குது, அப்ப நான் ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்க. ரீப்ளேஸ் y equal to x ஸ்கொயர். அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா equal to 1 plus 1/4 divided by x square plus 3 plus 27/4 divided by x square minus 5. x square minus 5, சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதான் क्वेश्चन. இந்த क्वेश्चனுக்கு நம்ம என்ன இருக்குதுன்னா இன்டகிரேஷன் இருக்குது. அப்ப இந்த டேர்ம் நான் என்ன பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த டேர்ம் என்ன பண்ண மறுபடியும் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல எழுதி இருக்கேன் பாருங்க. அப்ப நம்ம இப்படி உள்ள டேர்ம் என்ன பண்ணியாச்சுனா இப்படி வந்து நான் பார்ஷியல் ஃபிராக்ஷனா 3 டேர்மா பிரிச்சாச்சு. ஓகே தானேமா? இப்போ நான் இந்த டேர்முக்கு என்ன பண்ண போறேன், இன்டகிரல் அப்ளை பண்ண போறேன். அப்ப இந்த மொத்த டேர்ம் என்ன பண்ணி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி என்ன பண்ணனும், நான் இன்டகிரேஷன் போடணும். சோ அடுத்து என்ன பண்ணீங்கன்னா வந்து இதுல பேஸ்ட் பண்ணி நான் எல்லா இதையும் என்ன பண்றேன், இன்டகிரல் அப்ளை பண்ண போறேன். கவனிச்சு வாங்கம்மா. சோ இந்த ஸ்டெப் நான் எழுதியாச்சு. சோ இதுல ஒவ்வொரு இதையும் என்ன பண்றேன், நான் இன்டகிரல் அப்ளை பண்ணனும். சோ இன்டகிரல் இன்டு ஒரு dx. சோ இதுக்கு ஒரு இன்டகிரல் இன்டு dx, இதுக்கு ஒரு இன்டகிரல் இன்டு ஒரு dx, இதுக்கு ஒரு இன்டகிரல் இன்டு ஒரு dx. சோ கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன் பாருங்க. சோ ஈக்குவல் டு இன்டகிரல் ஒரு dx. சோ 1/4 எடுத்துருங்க பிளஸ் ஒரு 1/4 இன்டகிரல் 1 டிவைட் பை ஒரு x ஸ்கொயர் பிளஸ் இந்த 3 நீங்க எப்படி போடலாம், √3 த ஹோல் ஸ்கொயர் போடுங்க இன்டு dx பிளஸ் 27/4 வெளிய எடுத்துருங்க இன்டகிரல் 1 டிவைட் பை இது x ஸ்கொயர் மைனஸ் √5 த ஹோல் ஸ்கொயர் இன்டு நீங்க dx ன்னு போட்டுக்கோங்க. ஓகே தானே ராஜா? ஓகே தானேமா? இப்போ என்ன பண்ணலாம், நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ரிசல்ட், ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரும், இன்டகிரல் dx. வாட் இஸ் தி ஆன்சர் மா அரவிந்த்? இன்டகிரல் dx வாட் இஸ் வெரி குட், x. குட் மா. சோ அடுத்து செகண்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஃபார்முலா நம்பர் 1 2 3. வெரி குட், 3. சோ வாட் இஸ் தி ஃபார்முலா, 1/a tan inverse x by a. நான் டைரக்டா அப்ளை பண்றேன். பிளஸ் ஒரு 1/4 இன்டு 1/a. a உடைய ஆன்சர் √3 tan inverse x by a. சோ x by ஒரு √3. ஓகே தானேமா? அடுத்து பிளஸ் 27/4. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், x square minus a square. Very good. Formula number 1. What's the formula number 1? 1/2a log modulus of x minus a divided by x plus a. மறந்துட கூடாது. So into 1/2 into a ஒரு √5 log x minus a √5 divided by x plus a √5 plus ஒரு c. So further simplification. So final result நீங்க பாத்தீங்கன்னா x plus 1 divided by 4 ஒரு √3 tan inverse x by ஒரு √3 plus. so எல்லா இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இதை கேன்சலேஷன் பண்ண முடியாது. 27 divided by 8 ஒரு √5 log modulus of x minus √5 divided by x plus ஒரு √5 plus ஒரு c. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுதாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. எனி டவுட் ஃபார் திஸ் சம்? எனி டவுட் மா? இதுல என்ன டவுட் இருக்குதாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. நோ சார். ஓகேமா, புரிஞ்சுச்சாப்பா? அப்ப நம்ம வந்து இது ஸ்பெஷல் டைப்ல வந்து டைப் 1 தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? நம்ம என்ன பார்த்திருக்கோம், டைப் 1 பார்த்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெஷல் டைப்லயே டைப் 2 பார்க்க போறோம். சரிங்களா? சோ டைப் 2 நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இது கொஞ்சம் டிஃபரெண்டான சம் தான். சோ இப்போ டைப் 1 டைப் 2ங்கறா நம்ம எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படி நீங்க கவனிச்சீங்கன்னா
நீங்க செம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சம்டைம் பண்ண முடியும். ஆனா இதை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல நீங்க பண்ண முடியாது. செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் பொருந்தாது. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் பொருந்தாத பட்சத்தில் என்ன பண்ணணும், அந்த டேமை நீங்க தனியா எடுத்து பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்கு மட்டும் ஒரு டேமை அசைன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு ஸ்பெஷல் டைப்ல என்னது டைப் 1 பார்த்திருக்கும். ஸ்பெஷல் டைப்ல 1 டைப் பார்த்திருக்கும். இப்போ ஸ்பெஷல் டைப்ல டைப் 2 நம்ம பார்க்க போறோம். சரிங்களாமா? டைப் 2 பார்க்க போறோம். கொஞ்சம் லிசன் பண்ணி கவனிச்சே வாங்க. இன்கேஸா உடனே இன்கேஸா உங்களுக்கு புரியலன்னா உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. சரிங்க, மறந்துட வேண்டாம். இப்ப அடுத்து பாருங்க, டைப் 2 பார்க்க போறோம். பாருங்க, நாங்க ஹெட்டிங் போடுகிறேன், ஸ்பெஷல் டைப் 2. ஸ்பெஷல் டைப்ல நம்ம செகண்ட் டைப் பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்பெஷல் டைப்ல என்ன பண்ண போறோம், நான் வந்து செகண்ட் டைப் பார்க்க போறோம். சோ இந்த சம் வந்தா இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அவ்வளவுதான். மத்த நீங்க எப்படி பண்ணாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, மத்தல எந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. நமக்கு தெரிஞ்சது சப்ஸ்டிடியூஷன். அல்லதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க, சோ இவ்வளவு நேரம் பண்ண ஒரு மெத்தட் இருந்துச்சு இல்ல, பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் ஒரு அசைன் பண்ணோம்னா அதே மாதிரி. ஆனா இந்த மெத்தட் அப்படி பண்ணா வராது. சரிங்களாப்பா? சோ அதனால என்ன பண்றேன்னு பாருங்க. சோ எக்ஸாம்பிள் 10th சம். எக்ஸாம்பிள் 10th சம், சப்டிவிஷன் 1மா, இன்டெக்ரல் x square minus 1 divided by x power 4 plus 1 into dx. ஓகேவா பராஜா? ஓகேவா? சோ இப்படி ஒரு சம் இருக்குது. இப்படி ஒரு சம் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு சம் இருந்தா நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணணும், அதான் மெயின் விஷயமே. எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி கொண்டு போறது இந்த சம்மை அப்படி நீங்க கவனிச்சீங்கன்னா, இது டைப் 2மா, ஸ்பெஷல்லே டைப் 2. இப்போ என்ன சார் நம்ம பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 1ங்கிற ஒரு டேம் நமக்கு இடிச்சிட்டு நிக்கும். இந்த 1ங்கிறது நம்ம என்ன பண்ணாது, கண்டிப்பா வந்து ரிமூவ் ஆகாது. சரிங்களா? அப்ப இதை நம்ம எதை சார் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல அது பெர்ஃபெக்ட்டா நமக்கு பொருந்தாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பை யூசிங் தி ஸ்பெஷல் டைப் 2ல போக போறோம். அப்ப நம்ம இது எப்படி பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. சோ நியூமரேட்டர்ல இருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயரை காமன் ஆடுங்க, டினாமினேட்டர்ல இருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயரை காமன் ஆடுங்க, ரெண்டு டேம்லயுமே. சரிங்களா? அப்ப என்ன பண்றேன், டேக் எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், ரெண்டுலயுமே எடுக்க போறோம். சரிங்களா? டினாமினேட்டர்ல இருந்து எடுக்க போறோம். சோ அப்ப ஈக்குவல் டு இன்டெக்ரல், நான் நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா மீதி ரிமைனிங் ஆன்சர் 1 இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 1 இருக்கும், செகண்ட் டைம் ஒரு 1 by x ஸ்கொயர் இருக்கும். ஹோல் திங் டிவைடட் பை, சோ இங்க நீங்க x ஸ்கொயர் எடுத்துட்டீங்க, x ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஆன்சர் x ஸ்கொயர் இருக்கும். இந்த இடத்துல பிளஸ் ஒரு 1 by x ஸ்கொயர் போடணும். சோ இன்டு dx. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்கம்மா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்மா, இது ஸ்டெப் 1மா ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் நீங்க பண்ணணும். இது புரிஞ்சுச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா ராஜா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். எஸ், ஓகேமா. சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், சோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த ரெண்டுமே என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். என்ன சார் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 1 - 1 by x ஸ்கொயர், இந்த x ஸ்கொயர் பிளஸ் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிமா, 1 - 1 by x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் வேற டேமா நான் மாத்த போறேன். எப்படி சார் நீங்க மாத்த போறீங்க? ரொம்ப சிம்பிள். எப்படின்னா கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்க, அங்க சைடுல எழுதி காமிக்கிறேன். அப்ப நமக்கு இந்த 1 - 1 by x ஸ்கொயர் dx, நல்லா பாருங்க, இந்த 1 - 1 by x ஸ்கொயர் dx நமக்கு எப்படி வரும்னா, ஒரே ஒரு டேம் இருக்கும். எந்த டேம்னா x பிளஸ் 1 by x. நல்லா பாருங்க, இங்க மைனஸ் இருந்தா அங்க பிளஸ் இருக்கணும், ஆப்போசிட் ஞாபகம், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் இருக்கணும், இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் வரும். அது சம் பாவத்துல புரியும். சோ ஈக்குவல் டு இந்த டேம் நான் யூன்னு எடுக்கிறேமா. சோ இதை நீங்க கண்டிப்பா என்ன பண்ண, மெமரைஸ் பண்ணிருக்கணும். சோ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொசீஜர் மாதிரிமா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களாப்பா? நல்லா கவனிங்க. இந்த டேம் எனக்கு வரணும் அப்படின்னா இங்க இந்த டேமை தான் எடுத்தாகணும். இப்போ இதை நீங்க என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர், எக்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1மா பிளஸ் 1. அடுத்து நீங்க 1 by x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 1 by x டிஃபரன்ஷியேஷன்? அரவிந்த் தெரியுமாமா? 1 by x உடைய டிஃபரன்ஷியேஷன் வாட் இஸ் ஆன்சர் மகாராஜா? தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, சோ தெரியலன்னா சொல்லுங்க, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சதுன்னா நம்ம அதை டைரக்டா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு கேட்கிறேன். 1 by x உடைய டிஃபரன்ஷியேஷன் ஆன்சர் தெரியுமா மகாராஜா?
அரவிந்த் வாய்ஸ் கேக்குது இல்ல ராஜா? அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாப்பா? ஓகேப்பா கரெக்ட். ஓகேங்களா? மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர், இதுல டவுட் இல்லாம மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்து தெரியுமா? அப்ப நான் டைரக்டா அங்க போடுறேன் பாருங்க. சோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர், அகைன் நீங்க எக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு டிஎக்ஸ் வரும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஈக்குவல் டு டியூ. அப்ப இங்க பாருங்க, மேல உள்ள டேர்ம் ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் டியூன்னு போடலாம். அடுத்து நீங்க கீழே உள்ள டேர்ம் எப்படி சார் நீங்க மாத்துவீங்க? கீழே நமக்கு என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது சார். இது எப்படி சார் மாத்துவீங்க அப்படின்னா, இந்த டேர்ம் என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் பண்ண போறோமா? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் போடுங்க. அப்ப இது எழுதுறது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல்மா. இப்போ இந்த டூ நமக்கு ரைட் சைடு மைனஸா மாறுவாங்களாமா? அப்ப எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் டூ. பாருங்க நமக்கு தேவையான ரிசல்ட் எல்லாமே கிடைச்சிட்டு, நான் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ண பாருங்க, கவனிச்சு வாங்கம்மா. ஈக்குவல் டு இன்டகிரல் ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு பதிலாக டியூ போடுங்க. ஸோ டியூ ஹோல் திங் டிவைடட் பை ஹோல் திங் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து யூ ஸ்கொயர் மைனஸ் டூன்னு போடலாம். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுதாமா? ஸோ எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுதாமா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? குட்மா. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டூ இருக்குது இல்லாம, இந்த டூவை நான் ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் போடலாமா? ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் போடலாமா ராஜா? ஓகே தானே? அப்ப இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஃபார்முலால இது பொருந்தும் சொல்லுங்க பாப்போம். ஃபார்முலா நம்பர் எந்த ஃபார்முலா பொருந்தும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலாமா இது? ஃபார்முலா நம்பர் 1. வெரி குட்மா. ஸோ 1 by 2a log x minus a divided by x plus a. வெரி குட். ஸோ அப்போ x உடைய ஆன்சர் u, a உடைய ஆன்சர் ரூட் 2. அப்ப இதை நீங்க மாத்தினீங்கன்னா எப்படி எல்லாம் பாருங்க, ஈக்குவல் டு 1 by 2 into a உடைய ஆன்சர் ரூட் 2 log மாலஸ் ஆஃப் x உடைய ஆன்சர் u, x உடைய ஆன்சர் u மைனஸ் ஒரு ரூட் 2 டிவைட் பை u பிளஸ் ஒரு ரூட் 2. சரிங்களாமா? ஸோ பிளஸ் சி. நான் என்ன பண்ண போறேன்? யூக்கு பதிலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ யூக்கு பதிலாக இங்க என்ன எடுத்திருக்கோம் பாருங்கம்மா. ஸோ வாட் இஸ் u? x plus 1 by x எடுத்திருக்கோம். இதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்க. அப்ப ஆன்சர் 1 by 2 root 2 log modulus of x plus 1 by x minus root 2 divided by x plus 1 by x plus ஒரு root 2 plus ஒரு c. ஸோ இப்போ எல்லா இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எல்சிஎம் எடுங்க. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 by 2 root 2 log modulus of x square plus 1 minus 2 root 2 சாரி root 2 x ன்னு வரும். சாரிமா, root 2 x. so whole thing divide by நாங்க பண்றேன் whole thing divide by x இங்க போடுறோம். சரிமா? அப்போ divided by இங்க நீங்க LCM எடுத்தீங்கன்னா x square plus 1 plus root 2 x divided by ஒரு x வரும். சரிங்களா? மாடுலஸ் போட்டுங்க. அப்ப டெஃபினட்டா அங்க யாரெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைட் உள்ள x இந்த டிவைட் x கேன்சல் ஆகும். அப்ப என்ன இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் இவங்க தாமா. சோ ஒரு பிளஸ் சி. சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஸோ ஸ்பெஷல் டைப் வந்து 2 வந்து ரொம்ப ஈஸியா இருக்குதாமா. இது ரொம்ப ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபிகேஷனா இருக்கும். சரிங்களா? ஸ்டெப் வந்து அதிகமா இருக்காது, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பா இருக்கும். ஆனா வந்து இந்த டைப் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியதான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீங்க பார்க்க ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா ஈஸியாவும் இருக்கும். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அர்த்தம்னா கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகே, அப்படி கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் இது நம்ம டைப் வழங்கி பண்ண முடியும். சரிங்க? கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, மறந்துட வச்சுங்க. சம் புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சம் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஓகேமா.
ஸோ இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாமாப்பா? ஒரே நிமிஷமா நான் கொஞ்சம் பேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா, ஃபைன். அடுத்து என்ன பண்ண போறோம் கவனிச்சு வாங்கம்மா. சப்டிவிஷன் 2 பார்க்க போறோம். சரிங்களாம்மா? சப்டிவிஷன் 2 பாருங்க. சப்டிவிஷன் 2 ஓகேப்பா. அப்ப இங்க பாருங்க சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க? இன்டகிரல் x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை x பவர் 4 பிளஸ் 1 இன்டு dxமா. சரிங்களாமா? அப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல பண்ண முடியாதுப்பா. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்தரா வந்து போன சம்மை எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயரும் அண்ட் டினாமினேட்டர்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுக்க போறோம். அப்போ என்ன பண்ணலாம்? டேக் எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஈக்குவல் டு இன்டகிரல். ஸோ மேல வந்து நீங்க எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டீங்க, ரிமைனிங் ஆன்சர் இருக்கும் 1 பிளஸ். நல்லா பாருங்க, 1 பிளஸ் ஒரு 1 பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் திங் டிவைட் பை. ஸோ டினாமினேட்டர் நீங்க எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டீங்கம்மா, இது ரிமைனிங் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்டு டிஎக்ஸ். ஓகே தானப்பா? புரிஞ்சுச்சாமா ராஜா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதாப்பா அரவிந்த்? ஸோ இப்போ இங்க யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்க அப்படின்னா நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல்மா. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அசைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நம்ம இப்போ எந்த டேர்மை சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க அரவிந்த்? இப்போ நீங்க எந்த டேர்மை சூஸ் பண்ணணும்? இங்க பாருங்க 1 பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஸோ உங்களுக்கு ஐடியா தரதுக்கான மேல உள்ள சம்மை நான் காமிக்கிறேன். இங்க வந்து 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வரதுனால நல்லா பாருங்க, இங்க மைனஸ் இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? பிளஸ் எடுத்தீங்க. இப்போ இங்க வெரி குட்மா, சூப்பர். அப்போ இங்க என்ன இருக்குதுன்னா நமக்கு வந்து பிளஸ் இருக்குதுனால நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் எடுக்கணும். சரிங்களா? அப்ப இது எப்படி எடுக்க போறோம்னா லெட் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண யூன்னு எடுக்கிறேமா. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் எக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? சாரி, மைனஸ் எடுக்கணும். சாரிமா, நான் பிளஸ் எடுத்துட்டேன். ஸோ இங்க மைனஸ். சரிங்களா? அப்ப இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயரா நமக்கு மாறும். இன்ட்டு சாரி இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் வராது, நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 1 வந்துச்சுங்களா? 1 பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூ. ஓகே, இதை நான் புரிஞ்சுச்சா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. எக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா 1, ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்குது. இந்த 1 பை எக்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் மாறும். அடுத்து எக்ஸ் பண்ணீங்கன்னா டிஎக்ஸ், யூ பண்ணீங்கன்னா நமக்கு டியூன்னு வரும். ஓகே தானே? புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். ஓகே தானேப்பா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இதுக்கு பதிலாக நம்ம நம்பரை மாத்தணும். சரிங்களா? அப்ப எப்படி சார் நீங்க மாத்துவீங்கன்னா இந்த டேர்ம் என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து ஸ்கொயர் பண்ண போறீங்க. அப்ப நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம் நீங்க பாருங்க, எழுதி காமிக்கிறேன். ஸோ 1 எக்ஸ் மைனஸ் ஒரு 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். இதை நீங்க ஃபார்முலா எப்படி எழுதிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஏ இன்டு பி x into 1 by x equal to u square. So இந்த x-உம் இந்த x-உம் cancel. அப்ப இந்த 2 right side போயினா பாசிட்டிவா மாறும். அப்ப ஆன்சர் x square plus ஒரு 1 by x square equal to u square plus 2 வரும். நமக்கு எல்லா டேர்மும் நமக்கு கிடைச்சிட்டு இது என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா equal to integral 1 plus 1 by x square dx. பாருங்க
1 plus 1 by x square dx உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா du ன்னு போடலாம். So du whole thing divided by x square plus 1 by x square ஆன்சர் என்ன பண்ணலாம் நீங்க வந்து u square plus 2 ன்னு போடலாம். புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுதாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா இந்த ஸ்டெப் உங்களுக்கு. ஓகேமா. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த 2வை நீங்க √2 the whole square போடலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு x ஸ்கொயர். ஓகே, இது வந்து நமக்கு இது x ஸ்கொயர் பிளஸ் இது ஒரு a ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலாமா? ஃபார்முலா நம்பர் 1 2 3 என்ன ஃபார்முலா பொருந்தும் அரவிந்த் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஃபார்முலா நம்பர் 3 1 by a tan inverse x by a. சரிங்களாமா? அப்ப நமக்கு இங்க x இருக்க வேண்டிய இடத்துல u இருக்காங்க, a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு √2 இருக்காங்க. சோ இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 1 by a. a உடைய ஆன்சர் √2 tan inverse x by a. சோ u by ஒரு √2 ஒரு பிளஸ் c. நம்ம u க்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? டேமை ரீப்ளேஸ் பண்ணணும். சோ u உடைய ஆன்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x minus 1 by x. அப்ப ஆன்சர் 1 by √2 tan inverse. So x minus 1 by x whole thing divided by √2 plus ஒரு c. அப்ப நமக்கு நியூமரேட்டர் நீங்க LCM எடுத்து அந்த x நீங்க கீழே கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 by √2 tan inverse x square minus 1 divided by இந்த x கீழே வந்துரும். அப்போ √2x ன்னு போடலாம். ஒரு பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டுமா. புரியுதாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுச்சாமா? எஸ், ஓகேப்பா. இன்னும் டவுட் இருக்குதாமா? ஸோ உங்களால புரிஞ்சிக்க முடியுதாமா இந்த ஸ்டெப் நம்ம ஏன் இப்படி எடுக்கணும் உங்களால புரிஞ்சிக்க முடியுதாப்பா? ஸோ புக்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைப் 1 டைப் 2 பிரித்து கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க வந்து செம்ம பார்க்க தான் அந்த ஐடியா உங்களுக்கு வரும். சரியாப்பா? இந்த செம்ம நீங்க பார்க்க தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்க வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஐடியா கிடைக்காது மகாராஜா. டெய்லி சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களாமா? ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களாப்பா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களாமா? எஸ், குட்மா. வெரி குட். சரிங்களா? நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? 11th சம் பார்க்க முடிச்சு. நம்ம இதே மாதிரி ஸ்பெஷல் டைப். ஸோ இதோட எக்ஸாம்பிள் முடியுது. எக்ஸசைஸ் ரிலவெண்டா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இன்ஷால்லா இந்த எக்ஸசைஸ் முழுக்க முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த டைப் முடிக்க அந்த சம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிச்சு. சரியாப்பா? இப்போ அடுத்து நம்ம இன்ஷால்லா அடுத்த எக்ஸசைஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவாப்பா? நம்ம 11th டோட்டலா ஒரு 2 சம் இருக்குது. 2 சம் முடிஞ்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்ணும் இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லா முடியும். அண்ட் சேம் டைம் எக்ஸசைஸ் நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா மேக்ஸிமம் முடிக்க போறீங்க. இன்னொரு மிஞ்சி போன ஒரு 5 சம் இருக்கும். அந்த 5 சம் இன்ஷால்லா நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தா நீங்க முடிச்சுவீங்க. சரிங்களா? ஓகே தானே ராஜா? நம்ம 11th சம் பார்க்க போறோம். பார்த்துட்டே வாங்க. எக்ஸாம்பிள் 11th சம் சப்டிவிஷன் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் x ஸ்கொயர் பிளஸ் 1 divided by x power 4 plus ஒரு x square plus ஒரு 1 into dx. கொஞ்சம் ப்ரேயர் சொல்றாங்கம்மா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிச்சிங்களா? வாங்க சொல்றாங்க, ஒரு நிமிஷம், ஒரு 3 minutes கழிச்சு நடத்தணும். ஓகேவாப்பா? அரவிந்த் ப்ரேயர் சொல்றாங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நடத்தணும். ஓகேவாப்பா?
அரவிந்த் சவுண்ட் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா. இப்போ அதே மாதிரி இது ஸ்பெஷல் டைப் 2ல பார்க்க போறோம், பார்த்துட்டே வாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்முமே காமனா வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் எடுங்க. அப்போ டேக் எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும் பாருங்க. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டாங்க, இது ரிமைனிங் ஆன்சர் எப்படி எழுதலாம்? 1 பிளஸ் ஒரு 1/x ஸ்கொயர் எழுதலாம். ஹோல் திங் டிவைட் பை, இங்க நீங்க எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 பிளஸ் ஒரு 1/x ஸ்கொயர். ஓகேங்களாமா? இன்டு டிஎக்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி முன்னாடியே பார்த்த மாதிரி இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் எடுக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x இதை நான் வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன். இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் ஒரு 1/x ஸ்கொயர் இன்டு dx ஈக்குவல் டு நீங்க duன்னு எடுப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1 பிளஸ் 1/x ஸ்கொயர் இன்டு dx ஒரு ரிசல்ட் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த டேர்மை நீங்க ஸ்கொயர் பண்ண போறீங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ரிசல்ட் நமக்கு வேணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நீங்க யூ ஸ்கொயர் போட்டுங்க. இதை நீங்க ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு a இன்டு b ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் கெட் கேன்சல். இப்போ இந்த நமக்கு 2 இந்த சைடு வந்தா பிளஸ்ஸா மாறும். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சாரி யூ ஸ்கொயர் பிளஸ் ஒரு 2ன்னு போட முடியும். சரிங்களா? அப்போ இந்த எல்லா டைமும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா எப்படிலாம் மாறும் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல், மேல உள்ள டைம் நம்ம என்ன பண்ணலாம், duன்னு போடலாம். ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயருக்கு மட்டும், இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் என்ன பண்ண போறேன், நான் வந்து யூ ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு போட போறேன். அப்போ யூ ஸ்கொயர் பிளஸ் ஒரு 2, மீதி நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு 1 இருக்கு. அப்போ இந்த 1 இங்க போட்டுக்கணும். சரிங்களா? ஃபர்தரா நீங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்டகிரல் du டிவைடட் பை யூ ஸ்கொயர் பிளஸ் ஒரு 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 3 நம்ம எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா √3 த ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஓகே தானே அரவிந்த்? புரிஞ்சிச்சாப்பா? ஓகே தானே? அப்ப இது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இது a ஸ்கொயர் பிளஸ் சாரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது a ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். x square plus a square, what is the formula? Formula number 3. அப்ப answer 1/a. So 1/√3 tan inverse x by a u by √3. சரிங்களாமா? பிளஸ் ஒரு c. இப்போ u க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து x minus 1/x ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1/√3 tan inverse. so bracket குள்ள x minus ஒரு 1/x divided by ஒரு √3 plus ஒரு c. so further result நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 1/√3 ஆன்சர் tan inverse. so இது LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் எப்படி எழுதலாம், x square minus 1 divided by √3 into x plus ஒரு c. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. என்ன டவுட் இருக்குதாப்பா? சம் பார்க்க சைஸ் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும்பா, ஆனா வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து இதை செய்யற மாதிரி இருக்கும், மற்றபடி ஒண்ணுமே இல்லைம்மா. ஓகேப்பா, ஃபைன். ஒரே ஒரு சம் தான் இருக்குது. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த எக்ஸசைஸ் முழுக்க முடிய போகுது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 11th சப்டிஷன் 2மா, சப்டிஷன் 2 பாருங்க. இன்டகிரல் x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 whole thing divide by x power 4 plus ஒரு x square plus 1 into dx. so அப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் மேல வரைக்கும் என்னன்னா வெறும் x ஸ்கொயர். அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. திடீர்னு வந்து கேன்சல் ஆயிட்டுப்பா. ஓகேவாப்பா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து திடீர்னு நெட்டு கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ரீகனெக்ட் ஆயிருக்கு. என்னுடைய வாய்ஸ் கேட்குது இல்லாமல் உங்களுக்கு?
ஸ்கிரீன் தெரியுது இல்லம்மா? ஸ்கிரீன் தெரியுது இல்லம்மா ராஜா? ஓகேப்பா. நம்ம என்ன பண்ண போறோம்னா போன சம் ஓகேங்களா, அப்பதான் ஆரம்பிச்சோம். போன சம் இருந்துச்சு இல்லம்மா, அதுல வெறும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் மட்டும் தான் ஆயிடுச்சு. ஆனா இங்க என்ன இருக்குது, ஒரு -3x சேர்ந்து இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த -3x நம்ம தனியா பிரிச்சிருங்க. எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு -1 டிவைட் பை எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒரு 3 சாரி ஒரு வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 இன்டு டிஎக்ஸ். ஸோ இங்க ஒரு மைனஸ் integral 3x divided by x power 4 plus x square plus 1 into dx. சரிங்களாமா? அப்ப என்ன பண்றேன், இந்த 3 நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே எழுதிக்கங்க. சோ இப்போ இந்த 3 நீங்க வெளியே எழுதிட்டு இது எப்படி பண்ணலாம்னா, இதை வந்து i1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது -3 into i2 நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்ப இந்த ரெண்டுமே நம்ம தனித்தனியா பண்ண போறோம். சரிங்களாமா? இந்த ரெண்டு என்ன பண்ண, நான் வந்து தனித்தனியா செப்பரேட்டா பண்ண போறேன். நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்க. ஓகேவாப்பா? மூவ் பண்ணலாம். அப்ப சம்குள்ள போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் i1 எடுக்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் i1 டேம் எடுத்துக்கிறேன். i1 சோ i1 னா இன்டகிரல் x ஸ்கொயர் -1 டிவைடட் பை x பவர் 4 பிளஸ் ஒரு x ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1. ஓகே தானே மகாராஜா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்குமே வந்து காமனா என்ன பண்ணணும், x ஸ்கொயர் எடுத்துருங்க. இன்டகிரல் x ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா மேல வந்து 1 மைனஸ் ஒரு 1 பை x ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அதெல்லாம், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 1 பிளஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன நமக்கு ஒரு டிஎக்ஸ் வரும். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் எப்படி அதெல்லாம், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் போடுங்க. எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸுக்கு பதிலாக நீங்க யூன்னு எடுங்க. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் ஒரு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நீங்க டியூன்னு மாத்தணும். ஸோ ஃபர்தரா என்ன பண்ணும், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதோட ரிசல்ட் வேணா இதை ஸ்கொயர் பண்ணுங்க. நான் டேரக்டா ஸ்கொயர் பண்றேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒரு பி ஸ்கொயர், ஸோ அடுத்து ஒரு பிளஸ் 2 இன்டு ஏ இன்டு எக்ஸ் எக்ஸ் கேன்சல், இது ரிமைனிங் 2 ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் வரும். அப்போ இங்க ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா மைனஸா பாரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் யூ ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2. சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறப்போகுது நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் 1 minus 1 by x square dx க்கு பதிலா, சாரி இங்க நமக்கு என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு dx மிஸ் பண்ணிட்டோம். சோ இதோட ஆன்சர் என்ன வரும், du ன்னு வரும். ஹோல் திங் டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர், x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் ஆன்சர் என்ன பண்ணுவீங்க, u ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்து நமக்கு ஒரு பிளஸ் 1 இருக்குது. சோ இதை ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் du டிவைட் பை u ஸ்கொயர் ஒரு மைனஸ் 1. சோ மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப இது என்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா நம்பர் 1 2 3 என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ஃபார்முலா நம்பர் 1 2 3 என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க அரவிந்த்? குட், ஃபார்முலா நம்பர் 1 யூஸ் பண்ணலாம். நான் டைரக்டா யூஸ் பண்ண பார்த்துட்டே வாங்கம்மா. ஈக்குவல் டு 1 by 2 into a, ஸோ 2 into 1. அடுத்து log ஃபார்முலா u minus 1 divide by u plus 1 பிளஸ் ஒரு சி, நம்ம கடைசி என்ன பண்ணலாம், சி போடலாம். போடணும்னா இங்க C1 போட்டுங்க, தப்பு கிடையாது. இது C1 போட்டுங்க. சரிங்களா? நம்ம யூக்கு பதிலா என்ன டேர்ம் எடுத்துங்க பாருங்க. ஸோ வாட் இஸ் யூ உடைய ஆன்சர், நமக்கு x பிளஸ் 1 பை எக்ஸ் இருக்குதா. அப்ப நான் இதை ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப ஆன்சர் 1 by 2 log மாலஸ் ஆஃப் x பிளஸ் ஒரு 1 by x ஒரு மைனஸ் 1 டிவைடட் பை x பிளஸ் ஒரு 1 by x ஒரு பிளஸ் 1 பிளஸ் ஒரு C1 போடுங்க. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன பண்ணும், இந்த டேம் வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க x டினாமினேட்டர் இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x டினாமினேட்டர், அப்ப ரெண்டு xமே கேன்சல் ஆயிட்டு நம்ம இது ரிமைனிங் ஆன்சர் 1 by 2 log மாலஸ் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 1 ஒரு மைனஸ் x டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் ஒரு x, ஸோ பிளஸ் ஒரு C1. ஸோ இதான் நமக்கு தேவையான I1 உடைய ரிசல்ட். புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஸோ நமக்கு I1 தான் முடிச்சிருக்கோம். புரியுதாமா? உங்களுக்கு I1 டேம் புரிஞ்சுச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். I1 புரிஞ்சுதாமா ராஜா? I1 உங்களுக்கு புரிஞ்சுதாமா? குட். ஓகேப்பா, இதுல டவுட் இருக்குதாமா? இது ஸ்பெஷல் டைப் நம்ம 2 பார்த்துருக்கோம், அதே தான், மற்றபடி ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், இன்னொரு டேம் I2 இருக்குது பாருங்க. நான் I2 மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். ஸோ I2 டேம் நான் இதை மாதிரி என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை மாதிரி என்ன பண்றேன், எழுதிக்கிறேன், நோட் பண்ணிட்டேன். ஸோ இதான் நமக்கு தேவையான I2. அப்ப நான் கீழே கொண்டு எழுதிக்கிறேன் இதை. சரிங்களாமா? நான் என்ன பண்றேன், I2 எழுதிக்கிறேன்.
I2 equal to this term. ஓகே, இதை நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமாப்பா? அப்போ இது ஸ்பெஷல் டைப்ல நமக்கு வரவே வராதுமா. ஸ்பெஷல் டைப் 1லையும் ஸ்பெஷல் டைப் 2லையும் நமக்கு வராது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பவர் 1 இருக்குது, இங்க பவர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம பை யூசிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல நான் ட்ரை பண்ண போறேன். என்ன சார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னா, இங்க கவனிங்க, இந்த இடத்துல இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போடலாமா ராஜா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கவனிச்சு வந்தீங்கன்னா, நான் இங்க சைடில் எழுதுறேன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை நான் வந்து இங்க ஆல்ரெடி யூன்னு எடுத்துட்டேன். அப்ப இங்க வீன்னு எடுத்துக்கங்க. இல்ல இல்லமா இங்க அப்ளை பண்ணி முடிச்சதுனால இங்க நீங்க என்ன பண்ணலாம், யூன்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் டிஃபரெண்டா இருக்குதுன்னா வீன்னு எடுத்துக்கிறேன். சரி, வீன்னு எடுத்துக்கிறேன். இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. இல்ல நீங்க டீன்னு எடுத்துங்க, உங்க இஷ்டம். எந்த நம்பர் எந்த டேம்லாம் எடுத்துக்கணும், தப்பு கிடையாதுமா. இப்போ ஆன்சர், இதனுடைய ஆன்சர் 2x dx ஈக்குவல் டு dv. சரிங்களாப்பா? இப்போ இங்க பாருங்க நமக்கு என்ன இருக்குது, x dx தான் இருக்குது. அப்ப இதுல இருந்து நீங்க x dx கண்டுபிடிச்சீங்கன்னா 1/2 into dv. அப்ப இந்த ஆன்சர் எப்படி மாறப்போகுது பாருங்க, ஈக்குவல் டு இன்டகிரல் x dx க்கு பதிலா 1/2 into dv டிவைடட் பை இங்க x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா இந்த டேர்ம் நமக்கு v ஸ்கொயர் பிளஸ் ஒரு v பிளஸ் ஒரு நமக்கு 1 மாறும். ஓகே தானேமா? ஓகே தானே? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா இதை மாத்த போறேன். அப்ப கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்துறா இருந்தா பாருங்க, இந்த 1/2 எடுத்துட்டேன், இன்டகிரல் dv டிவைடட் பை dv டிவைட் பை v ஸ்கொயர் பிளஸ் ஒரு v பிளஸ் ஒரு 1. ஸோ இப்போ இந்த இடத்துல v உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ இந்த என்ன பண்றேன், 1, அதாவது தட் மீன்ஸ் ஆஃப் x இருந்துச்சுன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணும். இங்க v இருக்கிறதுனால v உடைய கோஎஃபிஷியன்ட் நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அண்ட் என்ன பண்ணுவீங்க வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ பிளஸ் ஒரு 1/2 the whole square மைனஸ் ஒரு 1/2 the whole square. அப்போ இந்த இது நம்ம பாசிட்டிவ் டேர்ம் தான், நெகட்டிவ் டேர்ம் எடுக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல் dv டிவைடட் பை, ஸோ நமக்கு வந்து எப்படி எழுதலாம், இந்த இடத்துல யாரெல்லாம் கம்பைன் பண்ணுவீங்கன்னா v ஸ்கொயர் v அண்ட் பிளஸ் இங்க இருக்குது பாருங்க, இந்த டேர்ம் மொத்தமா என்ன பண்ணுவீங்க, கம்பைன் பண்ணி எழுதணும். அப்ப இதனுடைய ஆன்சர் v பிளஸ் 1/2 the whole square. ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் 1 இருக்கும். இதை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒரு 1/4 இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் 3/4 வரும். அப்ப இதை நீங்க ஸ்கொயர்ல எழுதுறா இருந்தா நல்லா பாருங்க, பிளஸ் இருக்குது, பிளஸ் √3/2 the whole square எழுதலாம். ஓகே தானேமா? அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா நீங்க கொஞ்சம் பாருங்க, இது நமக்கு என்ன ஃபார்முலானா, இது v இருக்கிறதுனால இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுங்க, பிளஸ் இது நமக்கு ஏ ஸ்கொயர்னு சொல்லுங்க. ஸோ என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலாமா? ஃபார்முலா நம்பர் 1 2 3மா என்ன ஃபார்முலா இது பொருந்துமா ராஜா? ஃபார்முலா நம்பர் 1 2 3 என்ன ஃபார்முலாமா பொருந்துமா அரவிந்த், சொல்லுங்கம்மா. சாரி அரவிந்த், எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அரவிந்த் என்னுடைய வாய்ஸ் கேக்குதாமா? வாய்ஸ் கேக்குதாப்பா அரவிந்த்? ஸோ இப்போ நான் கடைசியா எழுதின ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு கேட்டது இல்லாமா? பிரச்சனை கிடையாது இல்லப்பா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும்னு கேட்டேம்மா. dv டிவைட் பை v பிளஸ் 1/2 the whole square பிளஸ் √3 டிவைட் பை 2 the whole square இருக்குதுலாமா, இது என்ன ஃபார்முலான்னு கேட்டேன். ஃபார்முலா நம்பர் 1 2 3 என்ன ஃபார்முலா இது பொருந்துமா ராஜா? ஃபார்முலா நம்பர் 1 2 3 குட் 3. ஸோ ஃபார்முலா நமக்கு பார்த்தீங்கன்னா 1/a tan inverse x by a plus c. சரிங்களாமா? இது c1 c2 போட்டுக்கிறேன். சரிங்களாமா? இப்போ ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 into 1/a 1 டிவைட் பை a √3 டிவைட் பை 2 into tan inverse x by a v plus 1/2 டிவைட் பை √3 டிவைட் பை 2. ஸோ பிளஸ் ஒரு c2 போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2 கேன்சல். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை √3 tan inverse. ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க, 2v plus 1. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகும், டிவைட் பை √3 போட்டுக்கிட்டேன். ஸோ பிளஸ் ஒரு c2. இப்போ நமக்கு விக்கு பதிலாக நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வியோட ஆன்சர் என்ன எடுத்தா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வியோட ஆன்சர் என்ன எடுத்திருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்ததுனால எக்ஸ் ஸ்கொயர் நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் 1 டிவைட் பை √3 tan
இன்வர்ஸ் 2x² plus 1 divide by ஒரு √3 plus ஒரு C2. இது யாருடைய ஆன்சர்மா நமக்கு I2 உடைய ஆன்சர். ஓகே தானம்மா? I2 புரிஞ்சிச்சாமா? இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ நமக்கு இதை வந்துட்டு ஐன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களாம்மா? ஸோ இந்த டைம் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ I ஈக்குவல் டு I1 மைனஸ் 3I2 அவங்க எழுதிக்கிறேன் பாருங்க. நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து I ஈக்குவல் டு I1 மைனஸ் 3I2 ஸோ ஈக்குவல் டு வாட் இஸ் I1 ஆன்சர்? நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ I1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இதான் I1 ஆன்சர். இதை காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களாம்மா? ஸோ I1 ஆன்சர் என்ன பண்ணுங்க காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஓகேங்களாப்பா? ஸோ இந்த இதை என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களாம்மா? இது நமக்கு தேவையான I1 ஆன்சர். அந்த C1 நான் கடைசி நான் என்ன பண்ணுறேன் மொத்தமாக சீன் போட்டுக்கிறேன் சரிங்களாம்மா? ஸோ அடுத்து மைனஸ். ஸோ மைனஸ் இது நமக்கு தேவையான I2 ஆன்சர் என்ன பண்ண காப்பி பண்ணிக்கிட்டேன் சரிங்களாப்பா? ஸோ நமக்கு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு -3 இன்ட்டு ஸோ இந்த டைம்ல சூஸ் பண்ணியா சரிங்களாப்பா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனலாக என்ன பண்ணலாம் இந்த ரெண்டையுமே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் கேன்சல் பண்ணால் ஆன்சர் √3 வரும். ஸோ இங்கே C1 C2 வச்சு நம்ம காமனாக நீங்கள் வந்து ஒரு சீன் போடலாம். இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சிச்சாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கப்பா. புரிஞ்சுதாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. Hello? Hello?